அதே மாதிரி வாட்டர் பார்த்தோம்னா வாட்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்போம் அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஒரு வாட்டர் மாலிகுலோட எத்தனை ஹைட்ரஜன் பாண்டிங் பார்ப்போம் ஏன்னா அந்த ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் அதுவும் ஹைட்ரஜன் பாண்டிங் ஏன் the more electronegative element of fluorine oxygen hydrogen கூட கனெக்ட் ஆயிட்டு அந்த பாண்ட் இருக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் டெஃபினிஷன் இருக்கு fluorine oxygen hydrogen யாருக்கு ஹைட்ரஜன் கூட சேர்ந்தா அது ஹைட்ரஜன் பாண்ட் வாட்டர் ஆல்ரெடி பாண்ட் இருக்கு ரெண்டு யாருக்கு சேர்ந்து இது ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டிங் நம்ம ரெண்டு லோக்கல் இருக்கா இது ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் போறோம்ல இது டோட்டல் பாண்ட் அதாவது ஒரு வாட்டர் மாலிகுலோட how much number of hydrogen bonding formed by one water molecule அப்படினா ஆன்சர் ரைட்டா நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் உடைய எக்ஸைட்டேஷன் இப்போ ஆல்ரெடி தெரியும் பாஸ்பரஸும் நைட்ரஜனும் கம்பெனி ரைட்டா பாஸ்பரஸ் இருக்கும்போது நமக்கு எத்திமோல 1s2 2s2 2p6 ஜெனரல் ஃபார்முலா தெரியும் ரைட்டா ஜெனரலா நைட்ரஜன் கம்பெனி இருக்கும்போது NS2 இது ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நைட்ரஜன் வந்து 2s2 2p தெரியும் பாஸ்பரஸ் வந்து 3s2 3p கரெக்ட்டா இது 3s2 அதுக்கப்புறம் 3p 1 2 3 இது 3p கரெக்ட்டா பட் என்ன ஆகுது பர்சன்டேஜ் வேல்யூ dr கரெக்ட்டா வேல்யூ dr கரெக்ட்டா இப்போ பாருங்க நார்மலா பாஸ்பரஸ்ல எத்தனை பாண்ட் பியூர் கோவலன்ட் பாண்ட் பார்ப்போம் இது கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல் பாஸ்பரஸ் உடைய என்ன ஆர்பிட்டல் கிரவுண்ட் ஸ்டேட் இது எல்பட எலக்ட்ரான்ஸ் இருக்கா அப்ப எத்தனை கோவலன்ட் பாண்ட் பார்க்கணும் அப்ப பாஸ்பரஸ்ல நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல்ல 3 கோவலன்ட் பாண்ட் 3 2 கோவலன்ட் பாண்ட் பார்க்கணும் ரைட்டா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது வந்து எழுதலாம் pH3 pF3 pCl3 pBr3 கரெக்ட்டா pI3 சரிங்களா pR3 சரிங்களா எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ்ல நார்மலா 3 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் அது பாஸ்பரஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருந்தாலும் சரி பாஸ்பரஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்தாலும் சரி நார்மலா பியூர் கோவலன்ட் பாண்ட் 3 கோவலன்ட் பாண்ட் பாஸ்பரஸால ஃபார்ம் பண்ணும் கரெக்ட்டா அடுத்து தெரியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய பாஸ்பரஸால அதே கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டல்ல ஃபோர்த் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படினா ஃபோர்த் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் கரெக்ட்டா இப்போ பாஸ்பரஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் pH3 இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இதான் pH3 பாஸ்பரஸ்ல ஃபார்ம் பண்ண பியூர் கோவலன்ட் பாண்ட் கரெக்ட்டா பாஸ்பரஸ் 3 ஹைட்ரஜன் அதுக்கு மேல பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த 100 தொடர் எப்படி போல ஒரு எக்ஸ்பிரஸ் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும் கரெக்ட்டா நம்ம என்ன கிடைக்கும் pH4 கரெக்ட்டா இந்த ஃபோர்த் பாண்ட் என்ன பாண்ட் பாண்ட் இப்படி போல ஃபோர்த் பாண்ட்ங்கிறது கோஆர்டினேட் பாண்ட் பட் கோஆர்டினேட் பாண்ட் அப்படி எந்த கேட்டகரி கோஆர்டினேட் பாண்ட் வந்து கோவலன்ட் கரெக்ட்டா அப்ப இதுக்கு சேர்க்கலாம் கோவலன்ட் பாண்ட் உடைய கேட்டகரி சேர்க்கலாம் இப்போ அடுத்து பாஸ்பரஸால ஃபிஃப்த் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கறத கரெக்ட்டா இப்போ NS3NP NS3NP க்கு எனர்ஜி கேப் ரொம்ப கம்மி இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும் எனர்ஜி கேப் கம்மியா இருந்தா ஏன்னா ஆல்ரெடி அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஜம்ப் பண்ணா பேண்ட் எலக்ட்ரான்ஸா மாறும் ஆல்ரெடி இது பேண்ட் இருக்கு கரெக்ட்டா அப்ப என்ன பாசிபிள் இல்ல அப்ப பாஸ்பரஸ்ல என்ன எக்ஸைட்டேஷன் பாசிபிள் இல்ல அப்படினா 3 excitation not possible 3 excitation not possible கரெக்ட்டா இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்க பட் என்ன எக்ஸைட்டேஷன் பாசிபிள் அப்படினா போஸ்ட் எக்ஸைட்டேஷன் பாசிபிள் இது எங்க போலாம் இது பாருங்க நெக்ஸ்ட் பாஸ்பரஸ்ல NS ஆர்பிட்டல் இருந்து NP ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான்ஸ் பட் NS ஆர்பிட்டலுக்கு NP ஆர்பிட்டல் போறோம் அப்படினா எனர்ஜி எப்படி இருக்கு எனர்ஜி கேப் ரொம்ப லார்ஜா இருக்குங்க அது தந்தால 2s ஆர்பிட்டலுக்கு 3d ஆர்பிட்டலுக்கு போகும் அதாவது NS ஆர்பிட்டல் இருந்து 3s திருப்பி இது 3d ஆர்பிட்டலா d ஆர்பிட்டலுக்கு போகும் அப்ப d ஆர்பிட்டலுக்கு போறோம் அப்படினா இப்போ அண்ணாமலை பாருங்க பாஸ்பரஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்பானா which of the following molecules are not exist question பாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி pF3 pH3 இதெல்லாம் போறோம் கொஸ்டின் என்ன pH5 pF5 pCl5 pBr5 சரிங்களா pI5
இந்த இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ பாஸ்பரஸ் 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எங்க போகலாம்? இந்த எஸ்ஆர் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் நல்ல கவனி. இந்த எஸ்ஆர் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் கூட தன்னால போக முடியாது. ஏன்னா எனர்ஜி எப்படி இருக்கு? இது பாஸ்பரஸோட மோல் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கு. கரெக்ட்டா? இந்த பாஸ்பரஸ் கூட குளோரின் சேர்ந்துருக்கும்போது பாஸ்பரஸோட எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கும். குளோரின். அப்ப இந்த பாண்ட் பிரசன்ட் இருக்கு. யாரு இருக்கும்? குளோரின். பாஸ்பரஸ் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நம்ம யாரு எலக்ட்ரோநெகட்டிவ் கேட்கலாம்? பாஸ்பரஸ் கேட்கலாம். யாரோட? ஹைட்ரஜன். அப்ப அந்த யாரு கேட்கலாம்? அப்ப இந்த பாஸ்பரஸோட இது டெல் நெகட்டிவ் டெல் பாசிட்டிவ் இது டெல் பாசிட்டிவ் இது பாஸ்பரஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் எங்க வரணும் இந்த 3s ஆர்பிட்டாலுக்கு ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டாலுக்கு வரணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணணும் அதிகமான எனர்ஜி இருக்கக்கூடிய மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் தான் எலக்ட்ரானை வச்சு தான் பண்ணணும் சொல்ல புரியுதா அதாவது என்னன்னா இந்த ஆர்பிட்டாலுடைய சைஸை குறைக்கணும் இந்த பாஸ்பரஸ்ல கனெக்ட் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனா இருந்தா அதுவே ஆல்ரெடி பாஸ்பரஸோட லெஸ் எலக்ட்ரான் அப்ப அது p ஆர்பிட்டால் வரை என்ன பண்ணுது பக்கத்துல இருக்க எலக்ட்ரானை ஜம்ப் பண்ண முடியாது ஆனா பாஸ்பரஸோட மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்னால என்ன பண்ண முடியும் அப்ப இதை விட இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா பாஸ்பரஸோட யாருக்கெல்லாம் எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமோ அதெல்லாம் என்ன பண்ணணும் பாஸ்பரஸ்ல 5 பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்ப என்ன நடக்கும் எக்ஸைட்டேஷன் நடக்கும் அப்ப பாஸ்பரஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கும் பாஸ்பரஸ் பாசிட்டிவா இருக்கணும் அது கூட கனெக்ட் ஆகிட்டு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டா இருக்கு யாரை கம்பேர் பண்ணும்போது நல்ல பாஸ்பரஸ்ல 5 பாண்ட் வந்து பாசிட்டிவ் எப்போ அப்படின்னா 5 பாண்ட் பாசிட்டிவ் ஒரே ஒரு கண்டிஷன் தான் பாஸ்பரஸோட அந்த எலமெண்ட் நாம எடுக்கக்கூடிய அந்த எலமெண்ட் இந்த அதிகமா இருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்தா எது பாசிட்டிவ் 5 பாண்ட் வந்து பாசிட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ் அதனால क्वेश्चन அடிக்கடி கேட்கிறது pH 5 எல்லாரும் பாஸ்பரஸ் 5 பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா கண்டிப்பா அப்ப pH 5 எக்ஸிஸ்ட் ஆகும்னா கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் நார்மலா pH 3 நார்மலா எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்ட்டா அதுக்கு தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி 3 அக்வார்ட் இருக்கு நார்மலா கிரவுண்ட் சேர்த்து பாசிட்டிவ் அதனால தான் pH 5 எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜனால பாஸ்பரஸ் வந்து எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாது கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கொண்டு போக முடியாது ஏன்னா பாஸ்பரஸ் வந்து ஹைட்ரஜன் லெஸ் எலக்ட்ரான் இருக்கு கரெக்ட்டா அப்படியே 5 ஃபார்ம் ஆகும்னா ஆகும் ஏன்னா பாஸ்பரஸோட குளோரின் அதே மாதிரி pCl5 pBr5 pH5 இதெல்லாம் எக்ஸிஸ்ட் சொல்ல புரியுதா அதனால தான் பாஸ்பரஸ்ல pH5 எக்ஸிஸ்ட் ஆகாது இது எக்ஸிஸ்ட் ஆகும் pF5 பாஸ்பரஸோட எந்த எலிமெண்ட்டுக்குலாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அது எல்லாமே பாஸ்பரஸ்ல 5 பாண்ட் வந்து ஃபார்ம் சரியா பாஸ்பரஸ்ல 3 பாண்ட் பாசிபிள் 4 பாண்ட் பாசிபிள் 6 பாண்ட் பாசிபிள் என்ன பாரு 3 பாண்ட் வந்து பியூர் கோவலன்ட் பாண்ட் 4th பாண்ட் வந்து கோஆர்டினேட் பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் 5th பாண்ட் வந்து பியூர் கோவலன்ட் பாண்ட் கரெக்ட்டா இல்லையா ஏன்னா பாஸ்பரஸ்ல எத்தனை குரூப் சேருது ஒவ்வொரு குரூப்லயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணுது சோ அது என்னதான் பியூர் கோவலன்ட் பாண்ட் தான் அப்ப பாஸ்பரஸ்ல நைட்ரஜன் மாதிரி கிடையாது நைட்ரஜன்ல 3 பாசிபிள் 4th பாசிபிள் பட் என்ன பாசிபிள் இல்ல 5th பாசிபிள் இல்ல பட் பாஸ்பரஸ்ல 3 பாசிபிள் 4 பாசிபிள் 5 பாசிபிள் கரெக்ட்டா ஆனா 5 எப்பலாம் பாசிபிள் அப்படினா பாஸ்பரஸ் கூட கரெக்ட்டா இருக்கக்கூடிய எந்த எலிமெண்டா இருந்தாலும் சரி அந்த எலிமெண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டா இருக்கும் அப்படி இல்லனா பாஸ்பரஸ் டெல் பாசிட்டிவ் நேச்சர் சொல்ல புரியுதா அதுக்கு எல்லாமே எக்ஸிஸ்ட் சொல்ல புரியுதா